ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே vlog சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கிச்சன் டிப்ஸ். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கிச்சனுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நம்ம எல்லார் வீட்லேயுமே நிறைய பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா? எல்லாமே நம்ம மாதம் மாதம் ஒரு டைம் வாஷ் பண்ணுவோம். ஆனால் நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணும்போதோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்னும் க்ளீனாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணாமல் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெட்டாக்கிட்டு அந்த பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ள நல்லா க்ளீன் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த பாத்திரம் ரொம்ப சீக்கிரமாகவே டஸ்ட்டு படியாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கிளாத்து இது பார்த்திங்கன்னா நம்ம கேஸ்க்கு மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க அந்த வேஸ்ட்டு கிளாத்தில் துடைக்கும் போதும் இதில் வச்சு துடைக்கும் போதும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த கிளாத் இப்படி தான் இருக்கும். ஸ்பாஞ்ச் கிளாத் இது பேர். இது நம்ம இந்த கேஸ் மேலே ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக துடைக்கும்போது ரொம்பவே சுத்தமாக இருக்கும். சீக்கிரமாக அழுக்கு படியாது. அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம வீட்டில் மோஸ்ட்டாக எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எப்பயுமே சமைக்கக்கூடிய பொருள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரேராக சமைப்போம்ல, அது பின்னாடி பக்கம் வச்சுருப்போம். அதே மாதிரி தான் அதுலேயும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்டாக நியூஸ் பேப்பர் பயன்படுத்துவாங்க. எங்கள் வீட்லேயுமே நாங்கள் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் பொருள் எல்லாமே வைப்போம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கீழே அவ்வளோவா டஸ்ட்டோ இல்லை அழுக்கு எதுவுமே படியாது. நான் இப்போ காமிக்கிற அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். இந்த மாதிரி நான் வாங்கி வைக்கும்போது எனக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அரேஞ்ச்மெண்ட் தான் இது. வெசல் ஸ்டாண்டுன்னு கடையில் விற்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் எப்பயுமே அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா வெசல்ஸ் கீழே விழாது, சவுண்ட்லாம் அதிகமாக கேட்காது. ஸோ நம்மளுக்கு குக்கிங்க்கு ரொம்பவே ஈஸியாக பொருள் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச்மெண்ட். எப்பயுமே ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது கவரில் மட்டும் வைக்காதீங்க. கிச்சனில் கவரில் ஃப்ரூட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணோன்னா பேட் ஸ்மெல்லு சீக்கிரமாக கெட்டுலையோ இல்லைனா வேறு ஏதாவது கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸ் வச்சு பயன்படுத்தாதீங்க. வெளியில் வச்சு பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும்ல, இந்த மிக்ஸி கிரைண்டர் இதுவுமே நம்ம ப்ராப்பராக நியூஸ் பேப்பர் போட்டு தான் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். நம்ம ரேராக யூஸ் பண்ணுற குக்கர், எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக டஸ்ட் ஆகாமல் க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஹிட்டு கடையில் விற்பாங்க. இதை வாங்கி வச்சுக்கோங்க. எந்த ஒரு எறும்பு அதுக்கப்புறம் பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் கிரைண்டர்லாம் இருக்கும்ல, அதுக்கு கிளாத்து போட்டு கவர் பண்ணி வைங்க. யூஸ் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு டஸ்ட்டோ உங்களுக்கு வேலையும் இன்னும் அதிகமாக இருக்காது, க்ளீனாக இருக்கும் ரொம்ப. வீட்டில் வேஸ்ட்டாக பாட்டில்ஸ் அதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதை அழகாக பெயிண்ட் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி அதில் பிளான்ட் ஏதாச்சும் வைங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக குக் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 டிப்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக அழகாக வச்சுக்கலான்ட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.